வெல்கம் டு அனதர் vlog. நம்ம இன்னைக்கு வந்து ரோட்டின் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம இன்னைக்கு வீட்டிலேருந்து பண்ணுவோம், பண்ணிட்டு வரலாம் தான் பார்த்தேன். வீட்டிலேருந்து சரி நம்ம புதுசாக இங்கே தரியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, அது எப்படி இருக்குன்னு புது வகை அனுபவமாக இருக்கும்ல. நம்ம காரை அங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா பேங்க்கில் பணம் போடுறது. என்றைக்குமே நான் அல்ட்ராஜ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இங்கே உள்ள நம்ம கவர்மெண்ட் பேங்க், நம்ம ஸ்டேட் பேங்க், இந்தியா ஸ்டேட் பேங்க் மாதிரி இங்கே உள்ள அல்ட்ராஜ் பேங்க்கில் நான் அக்கௌண்ட்டு சொந்தமாக என் பேரில் நான் வச்சுருக்கேன். என்னோட இக்காம நேஷனல் ஐடியை வச்சு நான் சொந்தமாக இங்கே வச்சுருக்கேன். என்னையுமே நம்ம பையன் வந்து அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இந்த தடவை என்னென்னா அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. நான் கூட பணத்தை கொடுக்கல, இல்லை நீ பேங்க்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படின்ற சொன்னேன். அதான் நீ ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேன், அப்போ போய் போடு அல்ட்ராஜில் போட்டுக்க அப்படின்றாரு. சரி நம்ம காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. காலையில் கரெக்டாக 8 மணி உள்ளே போய் கரெக்டாக 10:30க்கு வெளியே வந்து எல்லா வேலையும் நம்ம கார் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி A to Z எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம ரூமில் வந்து துருமணி மட்டும் இப்போ துவைக்கணும். சில ட்ரெஸ்ஸு புது சட்டையை மட்டும்தான் இதில் கொடுப்பேன், மக்சலால் துவைச்சி அயன் பண்ணி தருவாங்க. அதனால் நம்ம இப்போ பணத்தை போடுவோம். பணத்தை நீங்களும் சவுதிக்கு புதுசாக வந்தீங்கன்னா அந்த ஆப் அல்ட்ராஜ் ஆப் உங்களுக்கு இக்காமா அந்த கார்டு வந்தோன்னே அல்ட்ராஜ் ஆப் ஓப்பன் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். என்னை கேட்டால் அல்ட்ராஜ் பெஸ்ட்டு. இங்கே ஒன்று எஸ்டிசி இருக்குது, நான் அதிகமாக அது யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு அல்ட்ராஜே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஓனர் அதில் தான் வீட்டு பணம், வீட்டு செலவுக்கும் அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க, என் கார்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது சில நிபந்தனைகள் இருக்குது. என்னென்னா நம்ம அல்ட்ராஜ்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் அனுப்பிச்சோம்னா பிரச்சனை அது. ஆனால் இங்கே உள்ள பணம் இப்போ நமக்கு இங்கே பணம் வருதுன்னா இங்கே செலவு பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் 10,000 20 சவுதிக்குள்ளே செலவு பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவுக்கு இதுலேருந்து பணம் அனுப்பையில் அதிகமாக ஊருக்கு அனுப்பிச்சோம்னா என்கொயரி வரும், இது பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. பணத்தை எடுக்க முடியாது. நம்ம கரெக்டாக ரீசன் சொன்னால் தான் பண்ண முடியும். அதனால் சேஃப் கரெக்டாக பண்ணுங்க. பேங்க்லலாம் லிமிட்னா ஒரு 3000 5000 ரியால் கூட அனுப்பலாம். ஒரு லிமிட்டை தாண்டி 20,000 30,000 தான் சந்தேகம் வரும். எனக்கு எங்கேருந்து பணம் வருது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் டிரைவர் தானே, ஒரு டிரைவருக்குன்னு மேக்ஸிமம் சம்பளம் வச்சா பேசிக்கு ஒரு 3000 ரூபா இல்லை 5000 ரூபா ஆகிட்டா கடன் ஏதோ வாங்கி பண்ணுறான். அந்த மாதிரி கவனமாக இருங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பணத்தை போடுவோம். மிஷினில் போட்டு ஏடிஎம் கார்டு மஸ்ட்டு. நம்ம இந்தியா தான் ஏடிஎம் கார்டு போட்டால் தான் மிஷினில் பணம் போட முடியும். நம்ம உள்ளே போய் பணத்தை முதல்ல போடுவோம். நம்ம ஃபைனலாக பணத்தை போட்டோம். இங்கே ஒரு 3 நண்பருக்கு, ஹிந்திக்கார நண்பர்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அதில் 100 ரியால் வர மாட்டேங்குது. அதாவது டெபாசிட் மிஷினில் வந்து நம்ம ஊர்லாம் இப்படி தான் இருக்கும் போல். அதாவது பணம் வெளியில் வர்றதுக்கு தனி ஒரு கவுண்டர் இருக்கும் போல், பணம் உள்ளே போகிறதுக்கு தனி ஒரு கவுண்டர் இருக்கும் போல். நான் 100 ரியாலாம் எடுத்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு போடையில் 100 ரியால் வர மாட்டேங்குது. 500 ரியால் நோட்டு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை லீவு, 2 நாள் பேங்க் லீவில், வெள்ளி சனி லீவுனால இன்னும் அதை லோட் பண்ணாமல் வச்சுருக்காங்க போல். இனிமேல் தான் அது நாளைக்கு தான் அநேகமாக ஒர்க்கிங் டேஸ் அவருக்கு வருவாங்க. நம்ம பணத்தை வெற்றிகரமாக போட்டுட்டு ரூம் போய் அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன இல்லை துணி துவைக்கண்டு துணியை துவைச்சிட்டு அடுத்து வீடியோ வேறு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு இனிமேலாம் கம்பல்சரி நம்மளோட இது இப்போ எப்படி மாற்றிருக்கோம்னா, அதாவது 2 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ. அதாவது ஒரு நாள் ஷார்ட் வீடியோ வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஃபுல் வீடியோ பிளாக் வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்று நீங்கள் சப்போர்ட் தந்தீங்கன்னா, நல்ல ஒரு ரீச் வந்துச்சுன்னா நம்ம டெய்லியுமே பிளாக் நம்ம ரோட்டின் வீடியோ போடுறதுக்கு நான் சப்போர்ட்டில் இருக்கேன். ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் மேற்கொண்டு இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவேன். நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபோனு வாங்குவோம், இன்னும் அப்டேட் பண்ணுவோம். பட் எனக்கு அந்த வாட்சிங் வருஷம் இன்னும் எலிஜிபிள் ஆகலை. போன வீடியோலையும் அதான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் அதான் சொல்கிறேன். உங்கள் கையில் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் நான் அந்த பேசுகிறது கூட ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு லைக்கு. ஃபைனலாக நம்ம சமைச்சாச்சு. ரூமில் சாம்பார் வச்சுருக்கோம். இந்த பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அது வந்து க்ளீன் பண்ணுங்க. ஓனர் பையன் காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னு தெரில, எங்கே போகிறாங்கன்னு தெரில. அதே மாதிரி இன்னொரு அப்டேட், சவுதியில் டிரைவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. நம்ம அங்கே போயிட்டு அதை பேசலாம். மெசேஜ் ஒன்று போட்டேன் வாட்ஸ்அப்பில். மணி 10க்கு மேலே ஆயிடுச்சு. என்னடா நான் அப்பயே நினச்சேன் சில இடத்துல கேன்சல் ஆயிரும் ப்ரோக்ராமு அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக இப்போ 9:54க்கு போட்டேன் மெசேஜ். 10 மணிக்கு யாரும் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்களா, கரெக்டாக அவங்க 10:20க்கு இல்லை போகல, காரை அமர்த்திரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ப்ரோக்ராம் கேன்சல். எங்கே போகிறோன்னா பக்காலாவுக்கு போகிறோம். எதுக்கடா பக்காலாவுக்கு போகிறீங்கன்னா, ஏதாவது குப்பூஸு இல்லை ஏதாவது ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நமக்கு அடுத்து இது இருக்குல்ல, பள்ளிக்கூடம் இருக்குது 12:30 போல். அதனால் நம்ம அதுக்கு தயாராகும். மற்றபடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பக்காவாக. ரூமை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. அதே மாதிரி ரைஸ் வைக்கணும். ரைஸ் வச்சுட்டோம்னா நம்ம வேலை பக்காவாக முடிஞ்சு. அடுத்து நம்ம பிளாக் வீடியோ எடிட்டிங் பண்ணி ஏற்றிட வேண்டியதான், அப்லோட் பண்ணிட வேண்டியதான். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இல்லை
அதான் டிரைவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சவுதி அரேபியாவில். ரொம்ப வருஷம் அது கனவு எல்லாத்துக்கும் இப்போ வந்துருச்சு அமலுக்கு. அது என்னன்னு நான் உங்கள்கிட்ட போக போக சொல்கிறேன். அதை 6.5 hours later. விட்டா அடிச்சு புரிய என்னடா காலையில இருந்து ஒரு விஷயம் சொல்றேன்ட்டு வீடியோல தான் பேசிக்கிட்டே இருக்க நீ அப்படின்னு கேட்பீங்க. என்னன்னா மெடிக்கல், அதாவது ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவமனைக்கு போயிட்டு அடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஏன்னா அவங்க நம்ம ஓனர் இருக்கனால பேச முடியல, வேற ஒன்றும் இல்லை, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ஒரு குட் நியூஸ்னா, அதாவது டிரைவர் ஆகிய நான் இன்க்ளூடிங் எல்லாருமே சவுதி அரேபியாவில் யார் இருந்தாலும் இன்சூரன்ஸு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு குட் நியூஸுங்க. ஏன்னா எத்தனையோ சவுதி நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய விபத்து நடக்குது, எதிர்பாராமல் நடக்கிற விஷயம்தான். அதில் டிரைவருக்குன்னா தான் ஒரு கேள்விக்குறி. இதே கம்பெனியில் வேலை பார்த்தா அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் ஒரு தொகை அமௌண்ட் வரும். அதே மாதிரி இது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இங்கே உள்ள கஃபீல், அதாவது முதலாளி இருக்காங்களா, அவங்க தான் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை கட்டணும் 2 வருஷத்துக்கு இடையில. 2 வருஷம் இருந்தால் அவங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஓனர் இறந்துட்டோ நமக்கு நஷ்ட ஈடு வரும். இதே நம்ம எதுவும் போயிட்டோமோ இடையில போயிட்டோம்னா அவங்களுக்கு நஷ்ட ஈடு போகும். ஒரு பாலிசி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமலு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு கூடிய விரைவில் ஒரு 2 மாசத்துக்குள்ள கம்பல்சரி வந்துடும். அதனால எல்லாரும் ஹாப்பியா இருங்க. அதனால ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு எது நடந்தாலும் இந்த கவர்மெண்ட் இருக்கு, ஓகேவா? கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டு வந்திருக்கு, அதை நான் பாராட்டுறேன். ரொம்ப ஒரு ஹாப்பி. அதாவது நேற்று தான் நியூஸ் வந்துச்சு, உங்கள்கிட்ட இப்போ அப்டேட் கொடுக்குறேன். நீங்களும் அது மாதிரி நான் எப்பவும் சொல்றதான் நீங்க பண்றத, நமக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் திருப்பி அதை சொல்லி போர் அடிக்க விரும்பலை. அதான் சரியான டிராஃபிக் இன்னைக்கு. இந்த ஒரு விஷயத்தான் ஷேர் பண்ணுவது. சரியான டிராஃபிக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. அதை நான் சொல்லிடுறேன், சரியா? வண்டியை ரோட்டில் ஓட்ட சொன்னால் கட்டையில் ஓட்டிட்டு போய்கிட்டு, அதாவது மஞ்சள் ட்ராக் இருக்கும், இந்த கடைசி ட்ராக்ல தான் நான் வரேன். மஞ்சள் ட்ராக் இருக்கும், சின்ன ஒரு கட்டை மேடை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அதில் ஏறி போகிறான். சேம் நம்ம கார் தான், ஜிஎம்சி. அதில் பொத்து கிழிச்சு போய்கிட்டு இருக்கான். இதே நம்ம சுருத்தா போலீஸ் பார்த்தாங்கன்னா 2000 ரியால் இது மாதிரி சம்திங் வரும். அதனால் நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு இறங்குறதுல மேக்ஸில் தான் நம்ம எதுவும் ஆஃபர் இருக்கான்னு ஒரு செக் அவுட் பண்ணலாம். அதேமாதிரி ஆஃபர் முடிஞ்சிருக்கும். நம்ம ஒரே ஒரு லோயர் இதுக்கு முன்னாடி எடுத்தோம். அதேமாதிரி இங்கே ஆஃபர் முடிஞ்சிருக்கும். எல்லாம் அந்த ஓல்டு ஸ்டாக்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இன்னும் ஒர்க்கில் தான் இருக்கோம். போய் மேக்ஸில் போய் பார்த்தோம், எதுவும் ஆஃபர் இருக்குமான்னு பார்த்தோம். பட் இல்லை, ஆஃபரில். இப்போ அடுத்து இது என்னது, சேர்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சேர் தான், உட்கார்றதுக்கு சேரு. நம்ம சோளக்கருது ஒன்று வாங்கினோம், அதை சாப்பிட்டு பார்ப்போம். ஊரில் சாப்பிட்டதுங்க சோளக்கருது. இடையில கூட ஒன்று வந்துச்சு சோளக்கருது, யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அதை வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கேருந்து முசாமியா போயிட்டேன். முசாமியில் 2 நாள் திருப்பி ரியாத் இருந்தால் அது அப்படியே வாடி போச்சு. இங்கே பொறுத்தவரை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அப்படியே வாடி போயிடும் எல்லாமே. ஒரு தாங்குற காய்கறி ஐட்டம்னா 4 நாள் 5 நாள் தான். நைஸ், சூப்பராக இருக்கும். இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, நாக்கில் நடனம் ஆடுது. ஏதாவது ஒன்று சாப்பிடலாம் பார்த்தேன், டக்குன்னு சோளக்கருது. அது ஸ்வீட். இது ஃபினிஷ் பண்ணிடுவோம் முதல்ல. நம்மள சோளக்கருது கூட சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் இறக்கி விட்டோம், பையன் திடீர்னு இது மாதிரி நீ ஹோட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எப்படி வருவான்னு தெரில. ஏன் கண் நைட்டானா ஏன் ரெட்டிஷ் ஆகுதுன்னு தெரில. நம்ம ஹோட்டலுக்கு உள்ளே போய் அங்கே போய் என்னென்னு ஃபோன் அடிப்பாங்க. அப்படியே நம்ம என்னென்னு வாங்கிட்டு அப்படியே போகலாம். திருப்பி அங்கே போய் எடுக்க போகணும். ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இனிமேல் டியூட்டி வராதுன்னு நம்புகிறேன். வந்தாலும் அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு, அது கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கு, வாஷ் பண்ணி காயப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி நிறையா ஃபன்னாக நடந்திருக்கும். சில விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் தரமாக இருக்கும். இது மாதிரி சவுதியிலேருந்து யாராவது புதுசாக இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கும். சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.